ஒரு விஷயம் நடக்கும்போது அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும். ஆனா கவர்னர் வந்து வெளியில அந்த மாளிகையை விட்டு வெளில போய் ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றாரு. இப்ப நம்ம சட்டசபைக்கு வராரு, இந்த மாதிரி காலேஜ்க்கு போறாரு அப்படின்னா, அங்க தமிழ் தாய் வாழ்த்து அவங்களோட ஸ்டேட் பாடல் என்னவோ அத பாடணும் அப்படிங்கிறத சர்க்குலர் வந்திருக்கு. பட் ஆனா அந்த சர்க்குலர் பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப இதுவா இது ஆம்பிக்யூட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கிரே ஏரியாவா வச்சிருக்காங்க. ஆ வந்தே மாதரமும் பாடணும், தேசிய கீதம் பாடணும். ஆனா தமிழ் தாய் வாழ்த்த நீங்க எப்போ பாடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டா பாடிக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க லாஸ்ட்டா வந்து பாட வேண்டாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் தான் பாடணும். அப்படிங்கிற மாரி கிளியர் புரோட்டோகால், கிளியர் சர்க்குலர் குடுக்காம, வந்தே மாதரம் பாடணும், தேசிய கீதம் பாடணும் அப்படின்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து லாஸ்ட்டுக்கு போற மாரி ஆயிடுது. பட் ஆனா இப்போ நம்மளோடது ஆ ரீசென்ட்டா நடந்த சட்டசபை ஸ்டார்ட்டிங்ல விஜய் சாரோடது நடக்கும்போது, அங்க தேசிய கீதம் தான் 2 வாட்டி பாடுனாங்கன்றது பிரச்சனையாச்சு. நம்மளும் நம்ம வீடியோல அத பத்தி பேசியிருக்கோம். ஸோ தேசிய கீதம் தானே அதுல 2 வாட்டி பாடுனா என்ன? ஆனா தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட்டா பாடிட்டாங்கல்ல, அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படிங்கிற மாரி அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அகைன் இதே பிரச்சனை. மறுபடியும் அங்க யூனிவர்சிட்டில மனோன்மணியம் யூனிவர்சிட்டில 3ஆ பாடியிருக்காங்க. தேசிய கீதம் பாடியிருக்காங்க, வந்தே மாதரம் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அந்த ஒரு ஃபங்ஷன வந்து தமிழக கல்வி அமைச்சர் அவர் வந்து விஸ்வநாதன். அவர் வந்து காங்கிரஸ் நெனைக்கிறேன். அவர் வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு இந்த விழாவ புறக்கணிச்சிருக்கு. ஸோ அது மாரி பண்ணது எங்களுக்கு பிடிக்கலன்ற மாரி புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இதுக்கு எதிர்த்து ஏன் டிவிகே கவர்மெண்ட் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா குரல் குடுக்கல அப்படின்னு ஒரு விஷயமும் வைக்கப்படுது. கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அ இது வந்து திருப்பி திருப்பி அர்லேக்கர் அவர் கவர்னரா இருக்கிற பட்சத்துல அவரு தான் இத திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்கன்னும்போது, இந்த மாரி எப்ப பாரு பிஜேபி குட்டைய குழப்பிட்டு இருக்க வேலைய தெளிவா செய்வாங்க. தமிழ்நாடுன்னாலே அவங்களுக்கு ஒரு மாரி இளக்காரமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். இதுதான் டிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்டி பிஜேபி ஓகே. பட் ஆனா நம்ம அத மட்டுமே சொல்லிட்டு எதையும் சாதிக்க முடியாது. இத சைக்காலஜில ஹேண்டிகேப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், தமிழுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்ன்றது நம்மளோட கொள்கையா இருந்தாலுமே, இப்போ அந்த இடத்துல நம்ம அத புடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். இதுக்கே பெரிய விஷயமா நம்ம வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பகச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்பளுக்கு ஃபண்ட் வர வேண்டியதோ, இல்லன்னா ரூலிங் பார்ட்டியோட அங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட சப்போர்ட்டோ இங்க கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி கஜானா காலின்னு சொல்லும்போது, நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஸ்டேட்ட கொண்டு போறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னும்போது, ஒரு சில விஷயத்துல அதனால தான் சட்டசபையிலுமே தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்பட்டது அப்படின்னும்போது, 1 வாட்டி பாடிருக்கீங்க, 2 வாட்டி பாடுனீங்க அப்படின்னா, நாங்க ஒண்ணு கேட்கிறோம், நீங்க ஒண்ணு குடுக்குறீங்க. அது காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல தான் பண்ணணும் அப்படின்னும்போது, இது ஒரு யூனிவர்சிட்டில நடந்திருக்குன்னும்போது, அங்க இருக்கிற ஆ சான்சலர் வந்து சொல்லிட்டாரு. அதாவது துணைவேந்தர் வந்து சொல்லிட்டாரு. இந்த மாரி நாங்க ஏன் அத பண்ணோம்னா, எங்களுக்கு ஆல்ரெடி சர்க்குலர் வந்துருச்சு. இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அத மீறி பண்ணா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவேன். இல்லன்னா கவர்ன்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும். அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஸோ அது லீகல் இஷ்யூ எல்லாம் போகாம இருக்கிறதுக்காக எங்க சேஃபர் சைடுக்கு நாங்க பண்ணோன்றத அப்பட்டமா அவர் வீடியோல அவர் சொல்லிட்டாரு. அந்த காலேஜோட துணைவேந்தர் அவரு சொல்லிட்டாரு. வைஸ் சான்சலர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க பிஜேபி அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருக்கு. ஸோ இது மோடி கவர்மெண்ட்டுக்கு எப்பயுமே தமிழ்நாட்டு மேல இருக்கிற இளக்காரம் தான். அவர் நார்த் இந்தியாலலாம் நல்லது செய்றாரு. நார்த் இந்தியாவ பெஸ்ட்டா வச்சிருக்காரு. அதனால அவருக்கு ஓட்டு வருது அப்படின்னு சொன்னாலுமே, அவருக்கு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவோ, அதுல முக்கியமா தமிழ்நாடு எப்பயுமே ஒரு இளக்காரமா தான் இருக்குன்னும்போது, ஒரு தமிழ் பாட்ட பாடுறதுல, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னும்போது, தேசிய கீதம் 2 வாட்டி பாட நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க 3ஆ வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுனது அப்படின்னும்போது, அத வந்து ஆ தெரிஞ்சே நீங்க பண்றீங்க. அதுல அர்லேக்கர் போயிட்டு கலந்துட்டு அவரு கலந்துக்கிட்டதுனால தான் ஒருவேளை நம்ம சைட்ல இருந்து ஆ இது எஜுகேஷன் மினிஸ்டரோ, சீஃப் மினிஸ்டரோ போயிருந்தா பிரச்சனை இல்ல. சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஐ மீன் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஒரு பார்ட் ஆஃப் த இதுவா இருக்கக்கூடிய அர்லேக்கர் கவர்னர் அவர்கள் போம்போது தான் இந்த விஷயம் வருதுன்னா, எப்ப பாரு இதே வேலைய பண்றாங்க அப்படின்னும்போது, இந்த காண்டு நம்மளுக்கும் இருக்கதான் செய்யுது, கோவம் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா நம்ம இத இங்க காட்டணுமா? எங்க காட்டணும்? வெயிட் பண்ணி தான் நம்ம காட்டணும் அப்படின்னும்போது, அவங்களோடது எதிர்பார்ப்ப அவங்க அப்பர் ஹேண்டாவும் நம்ம கொஞ்சம் லோயர் ஹேண்டாவும் இருக்கிறதுனால ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடன்ல இருக்கோம். திருப்பி திருப்பி கடன் வேணும்னாலும் அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி நீட் பிரச்சனையிலே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது பத்தாக்குறைக்கு காவேரி பிரச்சனை அங்கேயும் பிஜேபி உள்ள புகுந்து குளறுபடி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படி எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா, ஆ எங்க நம்மளுக்கு எது முக்கியமான விஷயம் அப்படின்னும்போது தமிழ் தாய் வாழ்த்து முக்கியம் தான். பட் அத விட முக்கியமா எது முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அத நம்ம எங்க ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த டைம் வர சொல்லுவாங்க இல்லைங்களா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னும்போது, இவங்க பண்றதெல்லாம் தப்பா தான் இருக்கு. தெளிவா தெரியுது. தமிழ்நாடு கூட அவங்க ஒத்து போமாட்றாங்க அப்படின்னு. தமிழ்நாடுக்கு தேவையானத செய்ய மாட்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் அத ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னும்போது, அந்த பொசிஷனுக்கு வரும்போது தான் நம்ம அத செய்ய முடியும். ஏன்னா, அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
சோ அதனால தான் தமிழக அரசு இத வந்து பாய்காட் பண்ணியிருக்கு. இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா நம்ம அது தப்பு சொல்லலாம். ஆனா தமிழக அரசு அத பாய்காட் பண்ணியிருக்கு. அதுக்கான என்ன ரீசன்றது துணைவேந்தர் அவரும் சொல்லிட்டாரு. எங்களுக்கு வேற வழியே இல்லாம தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, இது 2வது. ஆல்ரெடி காவேரி அங்க பிஜேபி ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க கர்நாடகால. இது தமிழ் தாய் வாழ்த்து இது 1. இன்னொன்னும் நடந்தது பார்லிமென்ட்ல. ஆ இன்னொன்னும் நடந்தது பார்லிமென்ட்ல. ஆ நீட் பிரச்சனைக்கு எதிரா வந்து தயாநிதி மாறன் அவர்கள் இவ்ளோ வருஷமா ஆளுங்கட்சியா இருந்தாங்க டிஎம்கே. அப்போ ஒண்ணும் கிழிக்கல. இப்பதான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாராம் தயாநிதி மாறன். இந்த மாரி நீட் பேன் வேணும் தமிழ்நாட்டுல அப்படின்ற மாரி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அப்ப வந்துட்டு போகும்போது இங்க தெலுங்கானாவ சேர்ந்த ஒரு எம்பி வந்து எழுந்து நின்னு யூ வாண்ட் பேன் எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான். அவரு வந்து ஆந்திரா எம்பி. அவங்க தெலுங்கானா, ஆந்திரா எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஸோ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆப்வியஸா வந்து ஆந்திரா, தெலுங்கானா அது பிரிஞ்சிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே அடுத்து இன்னொரு ஸ்டேட்டோட எம்பி வந்து நம்மள வந்து கிண்டலா வந்து பேசுது. யூ வாண்ட் டூ பேன் எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டது வந்து இவங்க பேன் நீட்ன்னு பேசுனதும் தயாநிதி மாறன், அவர உடனே வாண்ட் டூ பேன் எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டுட்டு, உடனே நீங்க அப்படி பண்றதுனால தான் வந்து வி ஆர் கெட்டிங் எவ்ரி ப்ராஜெக்ட்ஸ் கீப் கோயிங் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ தமிழ்நாடுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆந்திராக்கு வர்றதுக்கான காரணம் நீங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பேன் சொல்றதுனால தான். ஓகே நீங்க அதே பண்ணிட்டு இருங்க. எங்களுக்கு ப்ராஜெக்ட் வரட்டும் அப்படிங்கிற மாரி நக்கலா, கிண்டலா சொன்னது வந்து எவ்ளோ பெரிய அவமானமா இருந்தது அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அத கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு வகையில ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய எப்படி பார்த்தாலும் நம்ம உண்மைய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரூலிங் பார்ட்டி அங்க பிஜேபி தான் இருக்கு. காங்கிரஸ் வரவே இல்ல. அந்த காங்கிரஸ் வந்துட்டா எங்களுக்கான சீக்ரெட் தெரியும் நீட்ட பேன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இவங்க திமுக உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி திமுக உள்ள வரும்போதே அவ்ளோ பெரிய கட்சியான அவங்க எம்பி அங்க எவ்ளோ பேர் இருக்காங்க. திமுக எம்பி 7, 8 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாலயே ஒண்ணும் பண்ண முடியல. இத்தனை வருஷமா வந்து பிஜேபி எதிர்த்து 12 வருஷமா அங்க பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்டி பிஜேபின்னு சொன்னாலுமே அவ்ளோ பார்லிமெண்ட்ல ஒரு எம்பிஸ் வச்சுமே ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம நெளிவு சுளிவா நம்மளுக்கான வேலைகள ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல வீரியம் முக்கியமா, விஷயம் முக்கியமா அப்படின்னு சொல்ற இடத்துல நம்மளுக்கான விஷயத்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்கான விஷயம் பார்க்கணும் அப்படிங்கும்போது, வெறும் வாயில மட்டும் வாய் சவடல் விட்டிருந்தா பத்தாது. இததான் ஹேண்டிகேப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜில. அந்த பிரின்சிபலால ஒண்ணு நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது முதல்ல நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இல்ல, சுத்தி இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இல்ல. இன்ஃபாக்ட் அத விட இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான விஷயங்கள தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஆன்டி பிஜேபின்னு சொல்லி டிஎம்கே ஒண்ணுமே சாதிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்பயுமே அவங்க டிஎம்கே சைட்ல இருந்து பேசும்போது, ஆந்திரா சைட்ல இருக்கவங்க கிண்டல் பண்றாங்க, சுத்தி இருக்கவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ப வாய் சவடால் விடுறது மட்டும் முக்கியம் இல்ல டிஎம்கே மாரி. கொஞ்சம் நெளிவு சுளிவா பிஜேபி கூட அ எங்க வந்து அவங்கள பண்றதெல்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி அவங்க செய்யறதெல்லாம் தப்பு தான். இல்ல தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்றாங்க. காண்டாவுது. நம்ம தமிழ் பாட்டவையும் பாட விட மாட்றாங்க. இப்ப பார்லிமெண்ட்லயும் வந்து எல்லாரும் நக்கல் அடிச்சு சிரிக்கிற லெவலுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நீட்ட பேன் பண்ண மாட்றாங்க. அப்புறம் காவேரி விஷயத்துலயும், அது மேகதாது விஷயத்துலயும் அவங்க உள்ள ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்லாம் பண்ணும்போது இதெல்லாம் புடிக்கல தான். அதனால தான் தமிழ்நாட்டு ஜனங்க பிஜேபிய உள்ள வரவே விடுறதில்ல அப்படின்றதும் தெரியுது. இப்ப இந்த வாட்டியும் அவங்க வந்து அசெம்பிளில ஒரு சீட்டு தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த காண்டு அவங்களுக்கும் இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல நம்மள உள்ளயே விடமாட்றாங்கல்ல, அந்த காண்டு இருக்கு. இன்னமும் அதையும் அவங்க இன்டைரக்டாவோ, டைரக்டாவோ காட்டிட்டே இருக்காங்க. இந்த கவர்னர் மூலியமாவோ, இந்த நீட் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயத்துல காட்டிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஸோ இப்ப நம்பளுக்கு நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வளர்ச்சி மூலியமா தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நெளிவு சுளிவா போறது தான் முக்கியம் அப்படின்னும்போது, ஆ கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து தான் நம்போ இந்த ஒரு விளையாட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விளையாடணும் அப்படிங்கிற இடத்துல மேபி விஜய் சார் சைலன்ட்டா இருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஆனா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வராது அப்படிங்கிறது எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அத சொல்லி இப்ப அவங்க கிண்டல் பண்ண மாரி தான் ஆந்திரால. யூ வாண்ட் டூ பேன் எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த சைடு போயிடுது. அந்த கவர்ன்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவர் பண்ண மாட்றாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய விஷயங்கள் நம்மளுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த சைடுல கிழின்னு அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க கிழிப்பாங்க. அவங்க முன்னாடி கனிமொழியால ஒண்ணுமே கிழிக்க முடியல அப்படின்லாம் சொல்லும்போது, ஸோ இவங்களலாம் நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, அவங்கள பகச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. நம்மளுக்கான பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ற இடத்துக்கு வர்ற வரைக்கும், இல்ல எப்படி சால்வ் பண்றது நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நெளிவு சுளிவா தான் போணும். பேசிக்கா நம்ம அப்பர் ஹேண்ட் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நெளிவு சுளிவா தான் போணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஆப்வியஸா அப்பர் ஹேண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் சொல்லும்போது, அதுக்கேத்த மாரி தான் அதுவும் வந்திருக்கிறது புது ஆட்சி, புது கவர்ன்மெண்ட் புது விஷயம்ன்னும்போது டிவிகே சார்பா அங்க யாருமே எம்பி இல்லவே இல்ல. இப்ப கூட டிஎம்கே தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது,
டிவிகே சார்பா இன்னும் யாரும் அலாட் பண்ண முடியல, அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, கமல்ஹாசன் அவர்களோ, கனிமொழி அவர்களோ, தயாநிதி மாறன் அவர்களோ நெறைய பேர் அங்க எம்பியா இருந்தாலுமே, போன 5 வருஷம் என்னப்பா கீழ்ச்சீங்க? மேகதாது பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனையா? பேன் நீட் பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனையா? 15 வருஷம், 10 வருஷமா காலங்காலமா இருக்கிற பிரச்சனைய திடீர்னு வந்து 2 மாசத்துல வந்து டிவிகே கவர்மெண்ட் சரி செய்யணும்னு சொன்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு லாஜிக் கொஸ்டின் நம்ம கேட்டாலும், ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது டிவிகே தான் அப்படின்னா, அதுக்கான அக்கவுண்டபிலிட்டியும் பொறுப்பையும் அவங்க ஏத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்கணும்னு சொல்லும்போது, ஸோ நெளிவு சுளிவா தான் அவங்க இத ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் கைஸ். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க.